அதர்வா வந்து பேச்சுலராக இருக்காரு, அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேட்டியே சொல்கிறாரு. அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ, அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன். ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க. நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல. இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பாரு, இதே சேம் இதே பேட்டர்ன்லேயே இருக்கும், கத்தி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம். அவங்க ஃபேமிலியில் க்ரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட் தான் நமக்குள்ள இருக்கும். எவ்ரிவன் வந்ததுக்கும் படம் பார்த்ததுக்கும் சில பேர் வந்துட்டு சொல்ற மாதிரி கூட சொன்னாங்க. சார் ஹாய் எவ்ரிவன். ஓகே சார். செக் ஓகே சார். ஓகே சார், பரவாயில்லையா சார், எனக்கே ஒன் மோர் எடுக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். படம் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஷின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். will answer it. But thank you everyone. Yeah sir. ஸோ இங்கே நாட்டில் நடக்கிறது தான். பட் ஆனால் நம்மளுக்கு தினம் தினம் அது கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கும். பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தானே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளிஸா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லை சார். அதாவது நீங்கள் அதே கதையில் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா. அந்த சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க. அவனால் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க. நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல, அகைன்ஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அது திரும்ப வாங்கணும்ல. அது அவனோட பர்ஸ்பெக்டிவ் சார். சண்டை போட்டு பழகின ஒருத்தன், ஒரு சோல்ஜராக இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான், அதுக்கப்புறம் சண்டை போகணும்னு நினைப்பான். ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான். இட்ஸ் நாட் லைக் எல்லா ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. அண்ட் மோர் ஓவர் ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா. ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஐம் சாரி. ஏன்னா இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பாரு, இதே சேம் இதே பேட்டர்ன்லேயே இருக்கும், கத்தி. அதுலேயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும். பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து சேவிங் பண்ணுறோம், எல்லாருமே அங்கே தான் சேவிங் பண்ணுறாங்க. அதை எடுத்து குப்பையில் போட்டு திருப்பி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்கள கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணு தான் ஒரு லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே வில்லன் நீங்கள் ஹீரோவை பார்த்ததுனால. சரி, அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான், அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க. இப்போ ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு, நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸோ அவர் பண்ணுற தப்புன்றதுனால தான் அவர் வில்லனாக வச்சுருக்கோம். ஸோ படத்தில் யார் ஹீரோனே எனக்கே புரியல. அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷனில் பின்னுறாரு, இவர் ஒரு பக்கம் கதையில் பின்னுறாரு. இல்லை சார், அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அந்த கதையாக வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்கணும். அதில் இருக்கிற எந்த கேரக்டர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்லை நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது. படமாக அது நல்லா இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன். இன்னொன்று, இவர் பண்ணுற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுறாரு தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல. இனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்கள், ரீசெண்டாக அவர் பண்ண எல்லா படத்துலையுமே அவர் அந்த கேரக்டர்லேருந்து மெதுவாக ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவர் பிடிச்சிருந்தது. ஸோ சார், இல்லை சார், அது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போது அவங்க ஃபேமிலியில் க்ரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட் தான் நமக்குள்ளே இருக்கும்.
ஓகேங்களா? நம்மளால ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் வந்து நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம் தவிர, நம்ம வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமா இருக்கும்போது வந்துட்டு அந்த கில்ட்ல அவங்க சட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, சட்டில தான் வந்துட்டு அது வெளியே வரும். ஏன்னா அந்த மொமெண்ட்டை திரும்ப திரும்ப ரீலீவ் பண்ண மாட்டாங்க, அந்த பெயின்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க 2 கேரக்டர்ஸுமே பெயின்ல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார். டைரக்டர் சார் நியாயப்படி இவரெல்லாம் சார் ஜெயிச்சிருக்கணும். நியாயப்படி நம்ம அஸ்வின் தானே ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அவர் வந்து அவங்க ஊரை அழிச்சதுனால தான் அவர் இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அப்போ அது நியாயமான ரிவெஞ்ச் தானே. ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுமே சார். அது ஆக்சுவலாக நீங்க நல்லா சொன்னீங்க. முன்னாடி இருக்கிறவரு அது தப்புன்னு சொல்றாரு. அதுதான் சார். இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரண்ட் பேக்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு சீட்டு டிஃபரன்ஸ்ல உட்காந்துருக்கீங்க. நீங்களே வந்து அது கரெக்ட்னு ஃபீல் பண்றீங்க, அவர் அதை தப்புன்னு ஃபீல் பண்றாரு. அதர்வா சார் இங்க அதர்வா சார். நோ சார், தீவிரவாதி காட்டணுன்றது அம்பேத்கர் காட்டுறீங்க. ஸோ நீங்கள் லா படி நடந்துக்கணும்னு செகண்ட் பார்ட்டுக்கு தான் காமிக்கிறீங்க. 2 பேர் கேட்டதுக்கும் அதே தான். நம்ம விவசாயிகளை வந்து தூக்கி தான் காட்டுமே தவிர, நம்ம அவங்க வந்து ரிவேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லாக இது பண்ணி அவங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி காட்டிங்கன்னா அதை தான் கேட்க வரும். இப்போ அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல. அதனால தான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற காஸ்டியூம்லேயே வந்துட்டு வச்சிருப்பேன். ஓகே, ஒரு ரக்கடான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருப்பேன் தவிர, அவங்க வேட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிகளை வந்து நான் எங்கேயுமே போட்டிருப்பான்ல. அதர்வா சார், நீங்கள் மைக் சார், இந்த ஸ்டோரி டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ இருக்க கரெக்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்குது. மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது டேரக்டர் ஏதாவது சொன்னீங்களா, இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் ஏதாவது மாற்றினீங்களா? இல்லை சார், செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார், நம்ம எல்லாருமே வாழ்றது. பட் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா 3 உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நான் பார்க்குற உலகம், என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரிகிற உலகம். ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தெரிகிற உலகம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட்ல ஒன்று மீட் பண்ணுறோம் சார். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜம் உலகம். ஸோ வந்துட்டு இங்கே யார் சார் தப்பு, யார் கரெக்டு? ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது. யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும், அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்காரு, என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக படுது. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி, யாருமே தப்பு கிடையாது சார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் அன் ஓவரால் என்டர்டெய்னிங் ஃபில்மாக பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதை பண்ணியிருக்கோம் நம்ம. ஏற்கனவே ஒரு 100 படம் பண்ணீங்க நீங்கள், அதுவும் சூப்பர் ஹிட் போய் நல்லா படம் போச்சு. இப்போ இந்த படமும் நல்லா இருக்குது. ஆனால் சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னென்னா, அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் விஷயம் நாங்கள் பார்க்குறோம். சரி, நான் பார்க்குறேன், ஓகேங்களா? அது மாற்றத்தை எவ்வளோ இருக்குமா? எப்படி சொல்லி என்னன்னா, இப்போ நீங்கள் ரெண்டு ஹீரோவில் யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க. ஆனால் வந்து ஒரு விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுறது ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அவரை பிடிச்சி கடைசியில் காலி பண்ணுறீங்களா? அப்படி இல்லை, மனசளவில் சப்போர்ட் பண்ணுறது தான் சார். படத்தில் வந்து பண்ண முடியல. அதுதான் சார், இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை, ஒரே ஜானரில் போயிருக்கலாம். அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன ப்ளஸ், ஒரு டூயட் இல்லை, ஒரு இது இல்லை, ரொம்ப இது இல்லை, அந்த மாதிரி தைரியமாக படம் எடுக்கலாமா சார்? ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய வரும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுப்பீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக எடுக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார். போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு. அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம், இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் எக்கச்சக்க கண்டென்ட் வருது. பட் தியேட்டர்களில் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார். ஸோ நம்ம 2.5 hours நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார். அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார். இங்கே வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா, அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார்? மியூசிக் நமக்கு தேவை. அண்ட் மியூசிக் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இல்லை சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுதான். அஸ்வின் சார், அஸ்வின் இல்லை சார், அது என்னோட ஃப்ளா தான். அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும். இனிஷியலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அந்த இனிஷியலாக ட்ராஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினாக நாங்கள் ட்ராஃப்ட் பண்ணல, அந்த கமிஷனரோட பொண்ணாக தான் ட்ராஃப்ட் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா சில காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு. தேங்க்யூ.
சார் சரவணன் சார் சார் இங்கே ஸோ எப்படி இருக்கு இந்த இந்த நியூ ரூட்? நான் எப்போங்க சாக்லேட் பாயா பண்ணேன், எப்போங்க ஆக்ஷன் மாறு, ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேங்க. இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது. நான்லாம் எந்த மாதிரி கிட்டேன்னா இந்த WWF பார்த்து வளர்ந்த பையன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியாக ஐ மீன் அப்படியே வந்துடும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் என்ஜாயிங் த ஃபேஸ் தட் ஐ மீன். சார் சார் அதர்வா சார், விஷால் சார் வந்து பிறந்தநாள் அன்றைக்கி சொன்னார், நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சுலராக இருந்துட்டேன், இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகணும், ஃபேமிலிலாம் வந்து இதாகிருக்கு. அதேமாதிரி தம்பி அதர்வா வந்து பேச்சுலராக இருக்கார், அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேட்டியே சொல்கிறாரு. அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, என்ன கருத்து? விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ, அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன்.